உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு தமிழ் வாணியின் அன்பு வணக்கங்கள். இந்த உலகத்தில் நமக்கு சிந்திக்கிறதுக்கும் சிரிப்பதற்கும் நேரமே இருக்க மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் கேட்டு நம்ம கொஞ்சம் சிரிக்கலாம், கொஞ்சம் சிந்திக்கலாம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய சொகுசு பேருந்தில் போயிட்டுருக்காங்க. மனைவி கணவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த பாதை புதுசாக இருக்கே, இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததா ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கணவர் சொல்கிறாரு, இதே வழியில் ஒரு 50 முறையாவது வந்திருப்போம். ஆனால் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. எங்கள் அம்மா சொல்கிறது, என் தங்கச்சி சொல்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதாங்க. இதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். நமக்கு பிடித்தவர்களை விட பிடிக்காதவர்கள் நம் மனதில் மிக ஆழமாக ஞாபகம் வச்சுக்க முடியுது. உனக்கு உதவியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதில்ல. ஆனால் உபத்திரவம் செய்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் உடனே நம்மளால் சொல்ல முடியும். நல்லவர்களை நமக்கு அடையாளம் தெரியாமல் தடுப்பது எது? இதுக்கு நான் பதில் சொல்லலைங்க. ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ஆணவம். வாழைப்பழத்தின் தோலை உரிப்பது போல உரித்து ஆணவத்தை வீசி எறிந்து விடு அப்படின்னு ஓசோ சொல்கிறாரு. அதை நடுப்பாதையில் போட்டு விடாதே, ஏனெனில் எவரேனும் வழுக்கி விழுந்து விடக்கூடும். பல பிறவிகளாக நீயே அதில் வழுக்கி விழுந்து விடுகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஆணவம்ங்கிறது ஒரு நோயுற்ற மனம். ஆணவமின்மை ஆரோக்கியமான மனம். ஆணவம் விலக விலக ஆனந்தம் நெருங்குகிறது. அதற்கு உதவி செய்கிறது ஆன்மீகம். இன்னொரு சிரிப்புக்கான ஒரு கதை. ஒருத்தர் வாழைப்பழத்தோலை தரையில் இருக்கிறது தெரியாமல் வழுக்கி விழுந்துடுறாரு. அந்த வழியில் வந்த இன்னொருத்தர் உடனே அவருக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டதுனால அவரை காப்பாற்றி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாரு. சேர்த்தது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏற்கனவே அதுங்க வாழைப்பழம் இருந்ததை நான் பார்த்தேன், நீங்கள் கால் வச்சு வழுக்கி விழ போகிறீங்களோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னோடனே அந்த வழுக்கி விழுந்தவர் சொல்கிறாரு, அப்படியா, அப்போ நீங்கள் அப்போவே எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. அதுக்கு அந்த நண்பர் சொல்கிறாரு, நான் மருத்துவருக்கு உதவி செய்யலான்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன நேயர்களே, சிரிக்கவும் சிந்திக்கவும் உங்களுக்காக. நன்றி, வணக்கம்.